திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஊழியர்கள் இல்லாததால் அரசு சேவைகள் பெற முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதனால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள 10 வட்டாட்சியர் அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் ஊழியர்கள் இல்லாததால் அரசு சேவைகள் பெற முடியாமல் பொதுமக்கள் தவித்தனர். வருவாய்த்துறையில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதனால் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான சான்றிதழ் போன்றவற்றை உரிய நேரத்தில் பெற இயலாமல் அவதியடைந்தனர். அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுத்து தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மகளிர் உரிமை தொகை, பட்டா மாறுதல், சான்றிதழ்கள் உள்ளிட்டவை பெறுவதற்காக தாலுகா அலுவலகம் வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.